வணக்கம் மாணவர்களே, இன்றும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கணித பாடத்தில் இன்னும் ஒரு புதிய பாடத்தை கற்கப் போகின்றோம். 9லும் மேற்படாத ஒரு எண்ணிலிருந்து அதிலும் குறைவான ஒரு எண்ணை கழிப்போம். 2ஐ மீதியாக பெறக்கூடிய கழித்தல் செயற்பாடுகளை இனங்காண்போம். இப்போது நாங்கள் இந்த பொருட்கள் மூலம் முதலில் பார்ப்போம். இங்கு என்ன இருக்கின்றன? அழகான கரண்டிகள் இருக்கின்றன. இங்கே எத்தனை கரண்டிகள் இருக்கின்றன? என்னுடன் சேர்ந்து எண்ணுங்கள் பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5 எல்லாமாக 5 கரண்டிகள் இருக்கின்றன. நாங்கள் இப்போது என்ன செய்ய போகின்றோம் என்றால், இதில் 2 கரண்டிகளை மீதியாக வைத்துவிட்டு மற்ற எதை எடுத்து இங்கே இடப்போகின்றேன். 1, 2, 3 எல்லாமாக 5 கரண்டிகள் இருந்தன. அவற்றில் 3 கரண்டிகளை நீக்கிவிட்டேன். இப்போது மீதி எத்தனை? 2. 5 கழித்தல் 3 சமன் 2. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, இங்கே என்ன இருக்கின்றன? பூக்கள். என்ன எத்தனை பூக்கள் இருக்கின்றன? 1, 2, 3, 4 பூக்கள் இருக்கின்றன. இதிலும் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? 2 பூக்களை மீதியாக வைத்துவிட்டு மற்ற பூக்களை எடுத்து இங்கே இடப் போகின்றோம். 1, 2 எல்லாமாக 4 பூக்கள் இருந்தன. அவற்றில் 2 பூக்களை அப்புறப்படுத்தினேன். இப்போது மீதி 2. 4 சய 2 சமன் 2. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, இது என்ன? இவைதான் நீங்கள் வீடு எல்லாம் கட்டி விளையாடும் பில்டிங் பிளாக்ஸ் கண்டிருக்கிறீங்க தானே? இந்த பில்டிங் பிளாக்ஸ் இதில் எத்தனை இருக்கின்றன? 1, 2, 3, 4, 5, 6 பில்டிங் பிளாக்ஸ் இருக்கின்றன. இவற்றில் நாங்கள் இவை 2 நிறங்களில் இருக்கின்றன தானே? இவற்றில் நாங்கள் இந்த இளஞ்சிவப்பு நிறமான 2ஐயும் வைத்துவிட்டு மற்றதை அப்புறப்படுத்தி நீக்குவோம். எத்தனையை நீக்கியிருக்கிறேன்? 1, 2, 3, 4 எல்லாமாக 6 இருந்தன. அவற்றில் 4ஐ நீக்கினேன். மீதி 2. 6 சய 4 சமன் 2. அடுத்து இங்கே என்ன இருக்கின்றன? இந்த போத்தலில் இலைகள் இருக்கின்றன. எத்தனை இலைகள்? 1, 2, 3, 4, 5, 6, 7 இலைகள். 7 இலைகளில் நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டும்? 2 இலைகளை மீதியாக வைத்துவிட்டு மற்றையதை நீக்க வேண்டும். 1, 2 இலைகளை மாத்திரம் நாங்கள் மீதியாக வைப்போம். மற்றதை நீக்குவோம். 7 சய 5 சமன் 2 எல்லாமாக 7 இலைகள் இருந்தன. அவற்றில் 5 இலைகளை நீக்கினேன். 2 இலைகள் மீதியாக இருக்கின்றன. இப்போது பிள்ளைகளே உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். இப்போது நாங்கள் இந்த உருக்களில் 2 மீதியாக கூடிய பயிற்சிகளை பார்ப்போம். இந்த அப்பலில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவற்றில் நாங்கள் 1ஐ கழித்தால் 2 மீதியாகும். 1, 2 மீதியா 2 மீதி. 3 சய 1
சமன் 2. அடுத்ததை பார்ப்போம். 4 நட்சத்திரங்கள். 4 நட்சத்திரங்கள். இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் 2 மீதியாக வேண்டும் என்றால் எத்தனையை நாங்கள் கழிக்க வேண்டும்? 2ஐ கழிக்க வேண்டும் அல்லவா? 1 2. 2ஐ கழித்தால் மீதி 2. மீதியைத்தான் பிள்ளைகளை இந்த கட்டங்களில் காட்டியிருக்கின்றோம். அடுத்ததாக எத்தனை? 5 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 5 நட்சத்திரங்களில் எத்தனையை கழிக்க வேண்டும்? 3ஐ கழிக்க வேண்டும். 3ஐ கழித்தால் எத்தனை மீதியாகும்? பார்ப்போமா? 1 2 3. மீதி எத்தனை? 2. 5 கழித்தல் 3 சமன் 2. அடுத்ததாக எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? 6 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவற்றில் எத்தனையை கழிக்க வேண்டும்? 4ஐ கழிக்க வேண்டும். 1 2 3 4. இப்போது மீதி எத்தனை? 2. மீதி 2. மீதியானதை தான் கட்டங்களில் இட்டு காட்டியிருக்கின்றோம். அடுத்து எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? 1 2 3 4 5 6 7. 7 நட்சத்திரங்கள். அவற்றில் 5 நட்சத்திரங்களை கழிக்கப் போகின்றோம். 1 2 3 4 5. இப்போது எத்தனை மீதி? 2 மீதி. என்ன? 2 மீதி. இப்போது பிள்ளைகளே உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். இங்கே எத்தனை நட்சத்திரங்கள்? 1 2 3 4 5 6 7 8 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவற்றில் எத்தனையை கழிக்க வேண்டும்? 6 நட்சத்திரங்களை கழிக்க வேண்டும். 1 2 3 4 5 6. இப்போது மீதி எத்தனை? 2. மீதி 2. பிள்ளைகளே, இப்போது உங்களுக்கு இந்த 2 மீதியாக கூடிய கழித்தல் செயற்பாடுகள் நன்றாக விளங்கி இருக்கும் அல்லவா? இப்போது நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இதில் இது ஒரு வித்தியாசமான பயிற்சி. அதாவது பிள்ளைகளே, மீதி 2 தந்திருக்கிறார்கள். நீங்கள் எதை கண்டுபிடிக்க வேண்டும்? எத்தனையை கழிக்கின்றீர்கள் என்பதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு செய்து பார்ப்போமா? ரைட். எத்தனை பூக்கள் இருக்கின்றன? 5 பூக்கள் இருக்கின்றன. 5. அதில் 2ஐ மீதியாக்கிக் கொள்ளுவோம். 2ஐ மீதியாக்கிக் கொண்டு அப்ப எங்களுக்கு விளங்கும் எத்தனையை கழிக்க வேண்டும் என்பது. 1 2 3. எத்தனையை கழித்திருக்கு? 3. 5 கழித்தல் 3 சமன் 2. அடுத்ததாக 6. எல்லாமாக 6 முக்கோணிகள் இருக்கின்றன. அவற்றில் 2ஐ என்ன செய்ய வேண்டும்? மீதியாக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு எத்தனை கழிப்பட்டது என்பதை நாங்கள் அறிவோம். 1 2 3 4. 6லிருந்து 4ஐ கழித்தால் 2 மீதியாகும். அடுத்து 7 வட்டங்கள் இருக்கின்றன. 7 வட்டங்கள். அவற்றில் 2ஐ நாங்கள் மீதியாக்கிக் கொள்வோம். இப்போது எத்தனை கழிப்பட்டு இருக்கின்றன பார்ப்போமா? 1 2 3 4 5. 7லிருந்து 5ஐ கழித்தால் 2 மீதியாகும். இப்போது பாருங்கள் பிள்ளைகளே, எத்தனை? 8 சதுரங்கள் இருக்கின்றன. எத்தனை சதுரங்கள்? 8 சதுரங்கள். அவற்றில் 2ஐ நாங்கள் மீதியாக்கிக் கொள்வோம். இப்போது பார்ப்போம் எத்தனையை கழித்திருக்கிறார்கள் என்று. 1 2 3 4 5 6. 8 கழித்தல் 6 சமன் 2. 8லிருந்து 6ஐ நீக்கினால் 2 மீதியாகும். அடுத்ததாக 9 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? 9. அவற்றில் நாங்கள் எத்தனையை மீதியாக்கிக் கொள்ள வேண்டும்?
2ஐ மீதியாக்கிக் கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் பார்ப்போம் எத்தனையை கழிக்க வேண்டும் என்று. 1 2 3 4 5 6 7. எத்தனையை கழித்திருக்கிறார்கள்? 7ஐ கழித்திருக்கிறார்கள். 9லிருந்து 7ஐ கழித்தால் 2 மீதியாகும். இப்போது மாணவர்களை நாங்கள் இதுவரை செய்த பாடத்தை திருப்பியும் பார்ப்போம். இப்போ பொருட்களில் 5 பொருட்களில் மீதி 2 ஆகிறதுக்கு 3ஐ கழித்திருக்கிறோம். அதே மாதிரி 4 பூக்களில் மீதி 2 ஆக வேண்டுமென்றால் 2ஐ கழித்திருக்கிறோம். அதே மாதிரி 6 பில்டிங் பிளாக்ஸில் 2ஐ மீதியாக்குறதுக்கு 4ஐ கழித்திருக்கிறோம், நீக்கியிருக்கிறோம், அப்புறப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி 7 இலைகள் இருந்தன, அவற்றில் 5 இலைகளை அப்புறப்படுத்தினால் 2 மீதியாக இருக்கின்றது. இப்போ விளங்கியிருக்குமே உங்களுக்கு? ரைட். இதே போல் நீங்களும் வீட்டில் 2 மீதியாக கூடிய கழித்தல் செயல்பாடுகளை செய்து பாருங்கள். இன்னொரு நாள் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் மாணவர்களே.